கர்த்தர் ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை கொடுக்கும் பொழுது அது நாளுங்கள் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு இந்த வாக்குத்தத்தமான வார்த்தைகளை கொடுக்கிறார். அநேக வாக்குத்தத்தங்கள் இருந்த பொழுதும் கர்த்தர் இந்த நாளிலும் கொடுக்கிற வார்த்தை நிச்சயமாக, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆபிரகாமுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற அவர் போதுமானவராயிருக்கிறார். இந்த எபிரேயருக்கு எழுதின அந்த நிருபக்காரன் இந்த அதிகாரத்தில், இந்த 6ஆம் அதிகாரத்தில் ஒரு 3-4 பகுதிகளாக இந்த 20 வசனங்களை பிரித்திருக்கிறார். வாசிக்கும் பொழுது முதல் 3 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசங்களை குறித்து சொல்லி அதன்படியாக 2ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் பூரணராகும்படியாக போடப்பட்ட அல்லது சொல்லப்பட்ட வார்த்தைகளையே அல்லது மறுபடி சொல்லிக் கொண்டிராதபடி நீங்க என்ன பண்ணுங்க, பூரணராகும்படியாக கடந்து செல்லுவோம். அப்ப பூரணமத்தை நோக்கி கடந்து செல்லும்படியாக எழுதி அதன் பின்பதாக சொல்லுகிற பூரணம் என்று சொல்லும் பொழுது யாக்கோபின் நிருப புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அந்த பூரணத்தை குறித்து யாக்கோபு எழுதுகிறார் பாருங்க. ஆமென். அப்ப பூரணத்தை நோக்கி அப்ப அந்த பூரணத்தை நோக்கி போகும் பொழுது எது பூரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு மனுஷன் எப்படி காணப்படணுமா? சொல் தவறாதவனாயிருந்தால் அவன் எப்படி இருக்கிறானா? பூரண புருஷனாக. அப்ப ஒவ்வொரு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு பூரணத்துல, பரிபூரணத்தில் ஒவ்வொரு காரியங்கள். அப்ப ஒரு மனுஷன் எப்படி காணப்பட வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவன் பூரண புருஷன், சொல் தவறாதவனாயிருந்தால். நம்ம அநேகருக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறோம், அநேக வார்த்தைகளை கொடுக்கிறோம். எப்படியாகிலும் நான் உனக்கு வேண்டிய காரியத்தை செய்வேன், இப்படி பலவிதமான வார்த்தைகளை எல்லாம் கொடுக்கிறோம். ஆனா சொல் தவறுகிறோம். அப்ப அந்த சொல் தவறுகிறது எதை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொன்னா, அந்த அந்த பூரண புருஷன் என்கிற அந்த ஸ்தானத்திற்கு வர முடியாதபடிக்கு நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? சிரித்து கொண்டேதான் இருந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக வளருகிற அந்த அனுபவத்திற்குள்ளாய் காணப்படலாம். ஆகவேதான் அந்த 3 வசனங்களை நீங்க வாசிக்கும் பொழுது போடப்படுகிற அந்த அஸ்திபாரத்தின் மீது மறுபடி நீங்கள் சொல்லிக் கொண்டிராதபடிக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? வளருகிறவர்களாய், பூரணத்தை நோக்கி கடந்து செல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதன் பின்பதாக அந்த 6ஆம் அதிகாரத்துல அந்த 3ஆம் வசனத்திலிருந்து நீங்க அப்படியே 8ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிக்கும் பொழுது, மனம் திரும்பி பின்மாற்றத்தின் ஜீவியத்திற்குள்ளாக கிறிஸ்துவை மறுதலித்து போனவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்ப ஒரே சபைக்குள்ளாக இருக்கிற கர்த்தருடைய ஜனம், ஒரு ஜனத்திற்கு போடப்படுகிற அஸ்திபார சத்தியம் மறுபடி சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இன்னொரு பகுதியில அதே சபைக்குள்ளாக பின்மாற்றத்தின் அனுபவத்தில் இருக்கிற கர்த்தருடைய ஜனங்கள், என்னையா சபைக்கு எனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? ஏதோ ஞாயிற்றுக்கிழமை நான் ஆலயத்துக்கு வரேன், ஏன் போதகருக்காக வரேன். நீங்க போதகருக்காக வந்தால் நீங்க என்ன பண்ண முடியாது? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லது நான் கர்த்தரை நம்பவில்லை, கிறிஸ்துவின் நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்லையா, ஆனாலும் என்னுடைய குடும்பத்தினர் வற்புறுத்தலுக்காக நான் சபைக்கு வருகிறேன், இப்படி வருகிற அநேக கிறிஸ்தவர்களும் ஆமேன் உண்டு. அப்ப இவர்களை குறித்தும் வேதம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். மறுதலித்து போனவர்கள், பின்மாற்றத்திற்குள்ளாய் போனவர்கள், கர்த்தரை நம்பாதவர்கள், ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவார்கள். வார்த்தைகளை கேட்கும் பொழுது உங்களுடைய சிந்தைகள் எல்லாம் வேற எங்கோ போய் கொண்டிருக்கும். கர்த்தருடைய வார்த்தைகளை என்ன பண்ண முடியாது? நீங்கள் நோக்கமாய் அறிந்து கொள்ள முடியாது. ஐயா, என் சிறு வயதிலிருந்து இந்த வார்த்தைகளை நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை, என் வாழ்க்கையில எல்லாம் தோல்வியா இருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தைகளை நான் என்ன பண்ண முடியாது? நம்ப முடியாது. அநேகர் சொல்லுவார்கள், இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஐயா, இதுவரைக்கும் வரவே இல்லை. 2000 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், வரவே இல்லை. ஆகவே நான் வேதத்தை நம்புவதே கிடையாது. ஆகவே இப்படிப்பட்ட ஜனங்களும் எங்க இருக்கிறார்கள்? சபைக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருடைய வருகையை நம்புவது கிடையாது, கர்த்தருடைய நியாய தீர்ப்புகளை நம்புவது கிடையாது, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நம்புவது கிடையாது. ஆனாலும் ஏதோ யாருடைய வற்புறுத்தலுக்கு நம்ம சபைக்குள்ளாக அநேகர் வந்து கொண்டிருக்கிறாங்க.
அப்ப இப்படிப்பட்ட ஜனங்களை குறித்தும் ஆமென் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பின்பதாக தான் எழுதும் பொழுது அவர் இப்பொழுது வாசிக்கலாம், நீங்க 9ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்கு உரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்றே நம்பியிருக்கிறோம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர்கள் அல்லவே. பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் போய் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அப்ப இந்த வார்த்தையை யாருக்கு சொல்லுகிறார்? நன்மை செய்கிறவர்கள் பரிசுத்தவான்களுக்கு, ரட்சிப்புடையவர்களுக்கும். அதன் பின்பதாக 10ஆம் வசனத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதினாலும் செய்து வருகிறதினாலும், ஆமென், செய்கிறதினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் என்னல்ல, அநீதி உள்ளவர்கள் அல்ல, அநீதியுள்ளவர் அல்ல. நீங்கள் செய்கிற உபகாரங்கள், நீங்க செய்கிற நன்மைகள், நீங்க செய்கிற தான தர்மங்கள், நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் மறந்து விடுவதற்கு தேவன் என்ன, எப்படிப்பட்டவர் இல்லையா, அநீதி உள்ளவர் இல்லை. ஆமென். அப்ப இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு தான் அதன் பின்பதாக நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். அப்ப பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்கிற, நன்மை செய்கிற ஒரு காரியம். இதையெல்லாம் சபைக்குள்ளாக இருந்து கர்த்தருடைய ஜனம் செய்து கொண்டே இருக்கிறார். இப்ப கர்த்தர் உங்களை நினைத்து உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக சித்தம் வைத்திருக்கிறார். அப்ப அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இப்ப வாசிக்கல அந்த 11ஆம் வசனம், நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்தை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுவர்களுமாயிருந்து. ஆமென். அப்போ வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன வேணுமா? பின்பற்றுவர்களுமாயிருந்து. ஆமென். விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரிக்கிறவர்களை நீங்க என்ன பண்ணணுமா? பின்பற்ற வேண்டும். அப்ப எனக்கு கொடுத்திருக்க அல்லது வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் எனக்காக கொடுத்திருக்கிறார் ஐயா. இந்த வார்த்தை எனக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த வார்த்தையின் ஆழங்களை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வாழ்க்கையின் அனுபவத்திற்கு கொண்டு வந்து கர்த்தரனை ஆசீர்வதிப்பதை நான் பார்க்க வேண்டும். அப்ப நீடிய பொறுமையினாலும் விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் என்ன பண்ணணுமா? சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிற. அப்ப யார் என்னை, ஆமென், ஆண்டவரை ஆசீர்வதித்திருக்கிறார்? யாரை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார்? நம்ம ஆபிரகாமை சொல்லுகிறோம், யாக்கோபை சொல்லுகிறோம், ஈசாக்கை சொல்லுகிறோம். ஏன் என்னை சொல்ல வேண்டும்? நானும் கூட கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை அல்லது வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்தை நானும் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவை பின்பற்றுவது போல, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். அப்ப வாக்குத்தத்தமான அந்த ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில நிறைவேறும் பொழுது நான் சொல்ல முடியும், என்னை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். என்னை உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்துவார். என்னை கனப்படுத்தின தேவன் உங்களையும் கனப்படுத்துவார். எப்படி? உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன்னை வர்த்திக்க பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை உயர்த்துவேன். இந்த வார்த்தைகள் எல்லாம் ஏதோ வாயில் சொல்லிவிட்டு செல்வதற்காக அல்ல, வாழ்க்கையின் அனுபவங்களுக்கு கொண்டு வரும் பொழுது. ஆமென். அப்போ எப்படிப்பட்ட ஜனங்களாய் நான் இருந்து கொண்டு இருக்கிற ஐயா, என் பரிசுத்தவானுக்கு ஊழியம் செய்கிற அனுபவம் ஐயா. நான் சபைக்குள்ள வந்து சின்ன சின்ன காரியங்களை செய்யும் பொழுதும் அதை மனிதர்கள் பாராமல் இருக்கலாம், ஆனால் என் ஆண்டவராகிய கிறிஸ்து அதை பார்த்து கொண்டு இருக்கிறார். நான் மறைமுகமாய் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தருடைய ஊழியத்திற்காக, ஊழியக்காரர்களுக்காக நான் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் பரலோகத்தின் தேவனானவர் என்ன பண்ணியிருக்கிறார்? பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவேதான் கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு இந்த வார்த்தைகளை வைத்திருக்கிறார். ஐயா, நான் ஆலயத்திற்கு போய் எதுவரைக்கும் நான் நன்மையை சுதந்திரிக்கவில்லையே ராஜா, ஒரு ஆசீர்வாதத்தை கூட நான் சுதந்திரிக்கவில்லையே. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆமென், நம்ம யாரை பின்பற்றல, கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். ஒரு மனுஷனை ஆசீர்வதித்திருக்கிறார் அல்லது ஒரு மனுஷியை ஆசீர்வதித்திருக்கிற அவர்களை பின்பற்றாதபடி, அவர்களை நோக்கி கொண்டிராதபடிக்கு
நம்ம மற்றவர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம், துன்மார்க்கன் ஆசீர்வதிக்கப்படுவதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இல்லைங்க, இல்ல. வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாகி. அப்ப பின்பற்றுகிறது யாரை பின்பற்றணும்? கர்த்தர் இந்த மனுஷனை ஆசீர்வதிக்கிறார் ஐயா. கர்த்தர் இந்த மனுஷையை ஆசீர்வதிக்கிறார் ஐயா. அப்ப நான் இவர்களோடு கூட இருந்து நானும் அந்த ஆசீர்வாதத்தில் நான் பங்கடையணும். ஏன் சபைக்கு வருகிறோம்? கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும் ஐயா. அப்ப நான் எப்படி இருக்கக்கூடாது? தரைமட்ட கிறிஸ்தவனா இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நான் ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையின் அனுபவங்களுக்கு நான் கொண்டு வரேன் ஐயா. கர்த்தர் இந்த நாள் வரை என்னை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார் ஐயா. என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார், மேன்மையாக வைத்திருக்கிறார். ஆமென். சாட்சி பகரும் பொழுது ஐயா, இந்த மனுஷனை போல என்னை ஆசீர்வதிங்க. நம்ம ஆசீர்வாதம் நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது என்ன ஜெபம் பண்றோம்? ஐயா, ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல இல்ல, என்னையும் போல ஆசீர்வதிங்க, என்னையும் போல ஆசீர்வதிங்க. ஆமென். அப்போ இப்படிப்பட்ட அனுபவங்களுக்காக தான் கர்த்தர் நம்மை ஆமென் கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம யார் யாரையோ பின்பற்றி கொண்டிருக்கிறோம். ஆமென். அரசியல்வாதியை பின்பற்றுகிறோம். ஆமென். சினிமாக்காரர்களை பின்பற்றுகிறோம். அநேகரை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். மனிதர்களை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அல்ல. ஆமென். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்தை நான் உனக்கு சொல்லியிருக்கிற அந்த வார்த்தைகளை ஆமென் நான் வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நீ நீடிய பொறுமையினால் விசுவாசத்தினால் சுதந்தரித்துக் கொள்ளுகிற வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாகி உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையாய் காண்பிக்க வேண்டும். ஆமென். அப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப அதன் பின்பதாக தான் எழுதுகிறார், ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின பொழுது ஆணையிடும்படி தம்மில் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரில் தானே ஆணையிட்டு. ஆமென். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, அப்ப பின்பற்றுகிற ஆமென் அனுபவம், அதன் பின்பதாக இந்த வாக்குத்தத்தத்திற்குள்ளாக கர்த்தரனை ஆசீர்வதிக்கணும் ஐயா, என்னை மேன்மைப்படுத்தணும் ஐயா, என்னை உயர்த்தணும் ராஜா. அப்போ ஆமென் நம்ம யாரை மாதிரியாக வைக்கணும்? யாரை மாதிரியாக வைக்கணும்? ஐயா, நான் நன்மை செய்கிறேன், பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்கிறேன், உங்களுடைய ஆலயத்தில் வந்து எல்லா காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறேன், என்னையும் ஆசீர்வதிக்கணுமே ராஜா, என்னையும் ஆசீர்வதிக்கணுமே. ஒரு முறை நடந்த ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் மறுபடியுமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ஒரு முறை ஒரு சகோதரன், ஒரு ஹோட்டல்ல வேலை செய்கிற ஒரு சகோதரன், அவர் தன்னுடைய வேலை நாட்கள் கழித்து அந்த ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வருவது, அந்த சபை முடிந்தவுடன் ஊழியங்களில் பங்கெடுப்பது, இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்து கொண்டிருந்தார். தெருக்கல்ல டிராக்ஸ் கொடுக்கிறது, திரு பிரசங்கம் பண்ணுவது, அந்த ஊழியக்காரரோடு அந்த போதகருடைய ஊழியத்தோடு கூட இணைந்து அவர் ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமாக ஊழியத்திற்காக கர்த்தருக்காக அந்த நாளை செலவிடுவார். அப்போ அதன் பின்பதாக மற்ற நாட்கள் தன்னுடைய வேலையில் அவர் ஒரு குக்கு, தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வேலையை அவர் செய்து கொண்டிருந்தார். நாட்கள் சென்று கொண்டே இருந்தது. அவர் இந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தார். 3 பிள்ளைங்க. அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் இரவு நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ அவர்கள் மனைவி சொல்லுவாங்களாம், எப்பவும் நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க, அங்கே போகிறீங்க, எங்கே போகிறீங்க, எங்களுக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது, நீங்கள் ட்ராக்ஸ் கொடுக்குறது, ட்ரெயினில் ட்ராக்ஸ் கொடுக்குறது, அங்கே போய் சொல்கிறது, இங்கே போய் சொல்கிறது, எங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனாலும் இந்த சகோதரன் அதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அவர் தனக்கு ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரரை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த ஊழியக்காரரோடு இணைந்து ஊழியத்தை செய்வார். இப்படி நாட்கள் போய்கொண்டிருந்தது. ஒரு முறை வருஷத்தின் அந்த கடைசி டிசம்பர் மாதத்தில் அவருக்கு ஒரு ஆசை என்ற பொழுது, கர்த்தர் என்னையும் ஆசீர்வதித்தா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்த உடனே அவர் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணினார். ஆண்டவரே, என்னையும் ஆசீர்வதிங்க ராஜா, எப்பொழுதுமே நான் ஜெபிக்க மாட்டேன், ஆனால் இந்த வருஷத்துல என்னை நீர் இந்த வருஷம் எப்படியாகிலும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் இருதயத்தில் இருந்த அந்த விருப்பத்தை ஆண்டவரிடத்தில் சொன்னார். சொன்ன பொழுது ஆண்டவர் அவருக்கு வார்த்தை கொடுத்தார். நீதிமொழிகள் 10:22, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். அப்போ அந்த வார்த்தை வந்தவுடன் அவருக்கு ஒரு சந்தோஷம். இந்த நாட்களில் கர்த்தரனை ஆசீர்வதிக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு மிகுந்த சந்தோஷம். அன்னைக்கு நைட்டு குடும்ப ஜெபத்தில் மனைவி பிள்ளைகளிடத்துல சொன்னாராம், கர்த்தர் இந்த வருஷம் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்ன பொழுது அவங்க யாருமே அதை விருப்பத்தோடு கேட்கவே இல்லையா.
ஏதோ அப்பா சொல்கிறாராங்க, கணவர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டு ஜெபம் பண்ணிட்டு முடிச்சிட்டாங்க. ஒரு சில மாதங்கள் கழித்தது. அவர் வேலை செய்த அந்த ஹோட்டலில் ஒரு முறை இவர் பரிமாறின உணவு ஒருவர் சாப்பிட்டு அவருக்கு சொன்னாரா அந்த சப்ளையர்கிட்ட, இந்த டிஷ் யார் பண்ணா அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் அந்த குக்கை கூட்டிகிட்டு வந்து அவருக்கு முன்னாடி நிப்பாட்டினாராம். அப்போ அந்த சகோதரன் சொன்னாரா, ஐயா நீங்கள் வெளிநாட்டிலலாம் வந்து வேலை செய்வதற்கு உங்கள் விருப்பம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இருக்கையா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ நாளைக்கு நான் மறுபடியும் இதே டேபிளுக்கு நான் சாயங்காலம் 4 மணிக்கு வருவேன், உங்களுடைய பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன காரியங்கள்லாம் எனக்கு வேணுமோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நாளைக்கு 4 மணிக்கு எனக்கு கொடுங்க, அதன் பின்பதாக மற்ற காரியங்களை நான் பார்த்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சொன்னார். அதே போல் இவர் வீட்டில் போய் சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரி அப்படின்னு. அவங்க அப்பவும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளல். அவர் கேட்ட டாக்குமெண்ட் எல்லாவற்றையும் கொடுத்து அதன் பின்பதாக ஒரு 2 மாதங்கள் போனது. ஒரு 2 மாதம் போனது. இவரும் மறந்து போனார், இப்படிப்பட்ட காரியத்தை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு முறை காலையில் ஒரு வேலைக்கு போகும் பொழுது அந்த ஹோட்டலில் இருந்த முதலாளி கூப்பிட்டு, உனக்கு ஒரு கவர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதை கவரை கொடுத்துருக்கிறார். அதை திறந்து பார்த்தா அவர் ஜப்பானில் போய் வேலை செய்ய வேண்டிய விசா, அவர் தங்க வேண்டிய இடம், எல்லா விதமான விவரங்களும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அன்றைக்கு இரவு அதை வாங்கி கொண்டு போய் அன்னைக்கு இரவு அவங்க குடும்ப ஜெபத்தில் ஜெபம் பண்ணும் பொழுது அவங்க வீட்டில் அவங்க மனைவி பிள்ளைகள் எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷமா அவர் எழுதியிருந்தார், என் வீட்டில் அன்றைக்கு பரலோகமே இறங்கி வந்த மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஐயா. கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் நீதிமொழிகள் 10:22 நிறைவேற்ற போகிறார் அப்படின்னும் பொழுதே அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு மகிழ்ச்சி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பின்பதாக நான் ஜப்பானுக்கு போனேன். அந்த இடத்துல வேலை செய்ய எனக்கு ஊதியம் கொடுத்தாங்க, தங்க வேண்டிய இடம் எனக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டது, ஆகாரங்கள் இலவசமாய் கொடுக்கப்பட்டது. நாங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பம்பாய் பட்டணத்தில் அவர் இருந்தாராம். ஒரு சில இடங்களை வாங்கினேன். என் 3 பிள்ளைகளுக்கும் திருமணம் செய்து வைத்தேன். 3 பிள்ளைகளுக்கும் தண்ணியை வீடு கட்டி கொடுத்துருக்கிறேன். எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. இன்றைக்கு நான் ரிட்டையர்ட் ஆகி வந்துட்டேன். ஆனாலும் கர்த்தர் எனக்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாய் கொடுத்த அந்த வார்த்தைகள் இன்றைக்கும் என் வாழ்க்கையில் நிறைவேறி கொண்டே இருக்கிறது என்று சொல்லி எழுதியிருந்தார். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, வாக்குத்தத்தம் பரிசுத்தவானுக்கோடு கூட நான் இணைந்து செயல்படுறேன். எனக்கு என்ன ஆசீர்வாதம். நான் ஆலயத்துக்கு வருகிறேன், சின்ன சின்ன வேலைகளை செய்கிறேன். ஆமேன், எனக்கு என்ன ஆசீர்வாதம். ஆமேன், ஒரு மனுஷன் தன் ஓய்வு நாள், ஆமேன், உயிர்த்தெழுந்த நாள் முழுவதுமாக ஒரு போதகரோடு கூட இணைந்து ஊழியத்தை செய்த ஒரு சாதாரண மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தக்கூடுமானால், ஆமேன், நீங்க ஆண்டவருக்காக செய்கிற ஊழியங்களுக்காக செய்கிற காரியங்களை எல்லாம் கர்த்தர் நினைவில் வைத்திருக்கிறார். காரணம், ஆமேன், என்னையும் ஆசீர்வதிக்கணும், என்னையும் ஆசீர்வதிக்கணும் ஐயா. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் என்ன இருக்காது? வேதனை இருக்காது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க வீட்டில் இருக்கும் பொழுது அங்கே ஆரோக்கியம் இருக்கும், மனமகிழ்ச்சி இருக்கும், ஐக்கியம் இருக்கும், சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஆமேன், எல்லா விதமான சகல விதமான நன்மைகள் அந்த கூடாரத்தில் இருக்கும். அதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். இன்றைக்கு அநேகர் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை இச்சிருக்கிறபடியினால் கணவன் மனைவிக்குள்ளாக என்ன இல்லை? ஐக்கியம் இல்லை. பிள்ளைகளுக்குள்ளாய் ஐக்கியம் இல்லை, சமாதானம் இல்லை. ஆசீர்வாதம் இருக்கிறது, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. வியாதி வரும், ஆமேன், கஷ்டங்கள் வரும், பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும். தேவனை தேடாத ஆசீர்வாதத்தில் வேதனைகள் அதிகமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் கர்த்தரை தேடும் பொழுது, கர்த்தரை முழுவதுமாய் சார்ந்து ஜீவிக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் ஆசீர்வாதம் மாத்திரம்தான் இருக்கும், வேதனைகள் இருக்காது. வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழிவிலகி போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அழகான குடும்ப வாழ்க்கையை சிதைக்காதீங்க. ஆமேன், என்னை ஆசீர்வதியும் ஐயா, நானும் கூட உம்முடைய சமூகத்தில் நான் கிடக்கணும் ஐயா. வேதனை இல்லாத சந்தோஷத்தை எனக்கு கொடுங்க ராஜா. ஆமேன், மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அப்படிப்பட்ட ஔஷதத்தை எனக்கு கொடுங்க ராஜா. நானும் என் வீட்டாருமை என்றால் கர்த்தரையை சேவிக்கிற அந்த அனுபவத்திற்குள்ளாக வரணும் ராஜா. ஆகவே மேன்மையான ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுங்க, உன்னதமான ஆசீர்வாதத்தை கொடுங்க ராஜா. இந்த லௌகீகமான அழிந்து போகக்கூடிய அநித்தியமான ஆசீர்வாதம் எனக்கல்ல, நித்திய ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுங்க என்று சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு வாளாயிருக்கிற உங்களை கர்த்தர் தலையாய் மாற்றுவார். அதுதான் ஆசீர்வாதம். ஆமென். என்னை சார்ந்தவர்கள், யோசேப்பு ஒரு யோசேப்பு தான், ஆனா யோசேப்பின் நிமித்தம் போத்திபாருடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டதாம்.
ஆமேன். அப்போ இன்றைக்கு நான் சாட்சியாய் சொல்ல முடியுமா? அப்ப நான் ஆமேன், ஐஸ்வர்யவானாய் இருக்கிற, அல்லது ஐயா இப்படிப்பட்டவர்களை நான் பின்பற்றணும். யாரை பின்பற்றணும்? ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமாய் இருக்கிறவர்களை பின்பற்றணும். ஒரு 3 காரியம். அப்ப இந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால், என் வாழ்க்கையில் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியத்திற்கு நான் என்ன பண்ணணும்? செவி கொடுக்க வேண்டும். ஆகவே தான் வேதத்தில் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை கொஞ்சம் வாசிங்க. ஆமென். ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த முதல் வாக்குத்தத்தம். ஆமென். ஆபிரகாமை அழைத்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமுக்கு கர்த்தர் 75 வயதில் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். இதை நல்லா அறிந்து கொள்ளுங்க. இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சொல்வதற்கு முன்பதாக மேல் இருக்கக்கூடிய அந்த வசனத்தை நம்ம கொஞ்சம் பார்க்கணும். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசம். நான் சொல்லுவதற்கு நீ கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் நீ எப்படி இருப்ப? ஆசீர்வாதமாயிருப்ப. இன்னைக்கு நாம இருக்கிற இடத்திலே ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி விரும்புறோம். ஆமென். என்னுடைய திருமண காரியங்கள்லாம் நடக்கும் பொழுது இன்னைக்கு முக்கியமான ஒரு கண்டிஷன், பொண்ணு எங்க வீட்டு பக்கத்திலே இருக்கணும். எங்க வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கணும். இன்னைக்கு அப்படிலாம் கண்டிஷன்லாம் இருக்கு. ஏன் என் பொண்ணை நான் வெளியே அனுப்பக்கூடாது, வெளிநாட்டுக்கெல்லாம் என் பொண்ணு போயிடக்கூடாது, அல்லது பக்கத்து ஊருக்கு போயிடக்கூடாது, இந்த இடத்துலையே தான் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள்லாம் காலங்காலமாக இங்கேயே இருக்கிறோம், எங்கள் சொந்தக்காரங்களோடு நாங்கள் இங்கேயே இருக்கிறோம், என் இனத்தோடு நான் இங்கேயே இருக்கிறேன், இந்த இடத்த விட்டு நான் என்ன பண்ண முடியாது, எங்கேயும் போக முடியாது. நம்ம பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கும்போது கூட, ஐயா இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல வேற எங்கேயும் வேண்டாம், வெளி இடத்துக்குலாம் என் மகளை நான் அனுப்ப மாட்டேன், என் மகனை அனுப்ப மாட்டேன். இப்படி ஒரு நமக்குள்ளாகவே ஒரு வட்டத்தை போட்டு வைத்து கொண்டு நம்ம எப்படி ஜெபம் பண்றோம்? ஆண்டவரே என்னையும் ஆசீர்வதி. ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் என்ன அப்படின்னு சொன்னா, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும், நான் இருக்கிற இடத்துல, நீ இருக்கிற இப்பொழுது இருக்கிற இடத்தில் நான் என்ன பண்ண முடியாது, உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. நீ உன் தேசத்தை விட வேண்டும். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப திடீர்னு நான் பார்த்துட்டு, மகனே நீ அடுத்தது உன் பொண்டாட்டி பிள்ளைங்களெல்லாம் எடுத்துட்டு பீகாருக்கு போ அப்படின்னு சொன்னா உடனே நான் என்ன பண்ணணும்? போய் யோசனை பண்ணி பாருங்க. 1000 பேர் 1000 விதமா சொல்லுவாங்க. இன்னொருத்தர் வந்து ரெக்ட சொல்லுவாரு, எது இருந்தாலும் நம்ம இன்னொரு ஊழியக்காரர்கிட்ட போய் கேட்கலாம் இல்லையா? உடனே வீட்டில் இருக்கிற ஒய்ஃபு பிள்ளைங்க ஒத்துக்குவாங்களா? பீகாரை குறித்து நம்ம இங்க கேள்விப்பட பொழுதே பயங்கரமா இருக்குது. நம்ம அங்க போனா எப்படி? நீங்க மட்டும் போங்க இல்லையா? அப்படித்தானே வார்த்தை வரும். நீங்க மட்டும் போய் கஷ்டப்படுங்க, ஆண்டவர் உங்களை தானே கூப்பிட்டாரு, எங்களையா கூப்பிட்டாரு? உண்மையை யோசனை பண்ணி பாருங்க. ஐயா இப்போ உங்களுக்கு வேலை செய்யற இடத்துல இருந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வந்திருக்குதுயா, எந்த இடத்துக்கு? தண்ணி இல்லாத ஒரு காட்டுக்கு அனுப்புறாங்களாம். உடனே நம்ம சந்தோஷமாய் போவோமா? ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது இருக்கிற இடத்துல ஆசீர்வதிக்க மாட்டேன். நான் என் குடும்பத்தோடு இருப்பேன், என் தகப்பன் வீட்டோடு இருப்பேன், நான் இங்கேயே தான் இருப்பேன், என்னை ஆசீர்வதிக்கணும். அதல்லங்க, அதல்ல. ஆண்டவர் சொன்னார், உன் தேசத்தை விடு, உன் தேசத்தை விடு. உன் தேசம் என்று சொல்லும் பொழுது நீங்க இருக்கக்கூடிய இடம். நான் அநேகருக்கு சொல்லுவேன், நம்ம எஸ்தர் ஒரு சிலர்கிட்டலாம் கேட்பேன், ஏங்க அந்த ஐஓசியிலிருந்து ஏன் நீங்க வெளியவே வரமாட்டேன்றீங்க, எதற்கு நீங்க அங்கேயே வரமாட்டேன்றீங்க அப்படின்னும் போது அவங்க சொல்லுவாங்க, ஐயா நாங்கள் பிறந்து வளர்ந்ததுலேருந்து எல்லாமே அந்த இடத்துக்குள்ளேயே தான் இருக்கிறோம். நம்ம சிமியோன் வீட்டில் கூட நான் சொன்னேன், எதுக்கு இங்கேயே இருக்கிறீங்கன்னா, காலங்காலமாக நாங்கள் இங்கேயே தான் ஏன் இருக்கிறோம். நாங்கள் பிறந்து வளர்ந்ததுலேருந்து, ஊர்லேருந்து வந்ததுலேருந்து நாங்கள் எங்கே இருக்கிறோம்? அங்கேயே தான் இருக்கிறோம். அதனால நான் என்ன பண்ண முடியாது, வெளியே வர முடியாது. அந்த இடத்தை விட்டு நான் என்ன பண்ண முடியாது, இடம் பெயர்ந்து வர முடியாது. தேசம் என்பது அப்படிதாங்க.
தேசம் என்பது அதுதான். என்னை சார்ந்திருக்கிற அல்லது நான் சூழ்ந்திருக்கிற ஜனங்களை விட்டு நம்ம உடனே என்ன பண்ண முடியாது. ஐயா எப்படியா பாஷை தெரியாத இடம், ஏன் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கல, அவருடைய சத்தத்திற்கு நான் என்ன பண்ணல, பல நேரங்களில் செவி கொடுக்கல், பல நேரங்களில் செவி கொடுக்கல். இந்த இடத்தை விட்டு நான் எப்படி போவேன் ஐயா, இந்த ஸ்தானத்தை விட்டு நான் எப்படி போக முடியும், நான் எல்லாம் பழகிட்டேன் எந்த இரவு எங்க விட்டாலும் நான் என் இடத்துக்கு நான் வந்துடுவேன். அப்ப நான் என்னை முழுவதுமாக என் தேசத்தை விட்டு நான் போகும் பொழுது அங்க எப்படி இருக்கும், எனக்கு ஒரு பயம், ஒரு திகில். ஆனா கர்த்தர் ஆபிரகாமுக்கு முதலாவதாக அதை தான் சொல்லுகிறார். ஆபிரகாமே, நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும், ஆமேன், உன்னை பெரிய ஜாதியாக்க வேண்டும், உன் பேரை பெருமைப்படுத்த வேண்டும். அப்ப நீ செய்ய வேண்டியது உன் தேசத்தை நீ விட வேண்டும், தேசத்தை விட வேண்டும். அடுத்ததாக ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய இனத்தை விட வேண்டும், இனத்தை விட வேண்டும். ஐயா நாங்க சொந்தக்காரங்கள்லாம் பக்கத்திலேயே தான் இருக்கிறோம், சொந்தக்காரங்கள்லாம் பக்கத்திலேயே தான் இருக்கிறோம். நாளைக்கு ஏதாயிலும் ஒரு ஆபத்து அப்படின்னு சொன்னா எனக்கு யார் வருவா, என் உறவினர்கள் தான் வருவாங்க, என் இனம் தான் ஐயா வரும், இனம் தானே வரும். ஆகவேதான் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் எப்படி இருந்தாங்களா, அடிமையா இருந்தாங்க. அவர்கள் ஜீவன் அவர்களுக்கு கசப்பா இருந்தது. ஆனா அந்த தேசத்தில் இருந்து அவர்கள் வெளியே வருவதற்கு என்ன பண்ண முடியல. ஆமேன், வழி இருந்தும் அந்த கானான் தேசத்துக்கு நேராக பயணப்பட்ட பொழுதும் அவர்கள் மறுபடி அவர்கள் சிந்தித்தது எது, எகிப்தை தான் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நாங்க எவ்வளவோ நல்லா இருந்தோங்க, எவ்வளவோ நல்லா இருந்தோம், எங்களை அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டாரே. ஆமேன். அதே போலதான் இனம் என்பது இந்த இனத்திலிருந்து நீ வெளியே வரணும் ஐயா, வெளியே வரணும். நான் என் தேசத்துக்குள்ளேயே இருப்பேன், என் இனத்துக்குள்ளேயே இருப்பேன், என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னா அது இல்லை. ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லியிருந்தார். நீ இதையெல்லாம் விடும் பொழுதுதான், நான் காண்பிக்கிற தேசத்திற்கு நீ போகும் பொழுதுதான் நான் உன்னை பெருமைப்படுத்துவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். வம்சங்கள், பூமியில் இருக்கிற சகல வம்சங்களும் உனக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படும். எவ்வளவு ஒரு மேன்மையான ஆசீர்வாதம் பாருங்க. அப்ப நிச்சயமாக ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை, வாக்கு தத்துவம் இன்றைக்கும் அது நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. எந்த ஒரு மனுஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்படுகிறானோ, ஆமேன், பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் எடுக்கிறானோ, அவன் யாருடைய குமாரன், ஆபிரகாமுடைய குமாரன். இன்றைக்கும் அது நிறைவேறிக் கொண்டே இருக்கு. ஒரு பக்கம் யூதர் ஆபிரகாம், ஒரு சில ஆமேன், ஒரு பக்கம் இஸ்மவேலருக்கு ஆபிரகாம் தகப்பன். ஆமேன், ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களா இருக்கிற நமக்கும் யார் தகப்பன்? ஆமேன். அப்ப இன்றைக்கும் அந்த பூமியில் இருக்கிற சகல வம்சங்களும் யாருக்குள் ஆசீர்வதிக்கப்படுமா? ஆபிரகாமுக்குள், உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப நீ விட வேண்டியது உன் தேசத்தை விடணும், உன் இனத்தை விடணும், உன் ஆமேன். அது மாத்திரமல்ல, உன் தகப்பன் வீட்டை விடணும், தகப்பன் வீட்டை விடணும். தகப்பன் வீடு அநேகருக்கு சந்தோஷம், மனமகிழ்ச்சி. ஆமேன். தகப்பன் வீட்டில் இருக்கக்கூடிய சுகபோகமான வாழ்க்கை வேற எங்கேயுமே கிடைக்காது. ஆனா ஆண்டவர் சொன்னார், ஆமேன், உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ. கர்த்தர் அப்போ அழைப்பின் சத்தத்தை கேட்ட ஆபிரகாம் அந்த வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்தான், அந்த வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணித்தான். அர்ப்பணித்தபடியினாலதான் கர்த்தர் அவனை இன்றைக்கும் ஆமேன் ஆசீர்வாதங்களுக்கு தகப்பனாக வைத்திருக்கிறான். அப்ப நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற ஆபிரகாமை என்ன பண்ணணும், பின்பற்றுகிறவனாய் காணப்படணும். அப்ப ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் கர்த்தர் எனக்கும் வைத்திருக்கிறார் ஐயா, கர்த்தர் எனக்கும் அந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அப்ப நானும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்திற்கு பாத்திரனாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், ஆபிரகாம் கீழ்ப்படிந்தது போல நான் என் வாழ்க்கையில் நான் கீழ்ப்படியணும். என் சுகபோகமாய் அல்லது உலகத்தை நாம கவர்ந்து கொண்டிருக்கிற அந்த உலகத்தின் சிற்றின்பங்களை நான் விடணும் ஐயா, அல்லது நான் மற்றவர்களை, மனுஷர்களை நம்பிக்கையாய் வைத்திருக்கிற நம்பிக்கையை நான் விட வேண்டும். என்னை சார்ந்திருக்கிற என் உறவுகளை நான் என்ன பண்ணணும், விடணும். நான் கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொண்டிருக்கிறவனாய் காணப்படணும். எந்த விதமான பிடிமானங்கள் இல்லாதபடிக்கு தான் ஐயா, நாளையை குறித்த கவலை இல்லாதபடிக்கு தான் ஆபிரகாம் என்ன பண்ணாராம், புறப்பட்டு போனார். இப்ப வாசிக்கலாம், அந்த 12:4 வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிரகாம் ஆரோனை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். ஆமென். ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாரு, புறப்பட்டு போயிட்டார். இப்ப இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சொன்னால் உடனே என்ன பண்ணணும், புறப்பட்டு போகணும். அவங்க யார்கிட்டையும் போய் என்ன பண்ணக்கூடாது, ஆலோசனை கேட்கக்கூடாது. மொழி தெரியாத, பாஷை தெரியாத எந்த இடத்திற்கு போக சொன்னாலும் நீங்க என்ன பண்ணணும், ஆயத்தமா இருக்கணும். ஐயோ, நான் அந்த இடத்துக்கு போனா எப்படி, எனக்கு பாஷை தெரியாது,
எனக்கு மொழி தெரியாத, ஒன்றும் தெரியாத, இல்லை, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினால் அவருடைய சித்தத்திற்கு அல்லது அழைப்புக்கு நீங்க செவி கொடுக்கணும். ஆமென். செவி கொடுக்கும் பொழுதுதான் அந்த அழைப்பின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொடுப்பார். நான் இந்த இடத்துலயே தான் இருப்பேன், என்னையும் ஆசீர்வதியும் என்று சொன்னால் கர்த்தர் ஆசீர்வதிக்கவே மாட்டார். இன்றைக்கு அநேகர் அந்த ஆசீர்வாதங்களை தட்டி போவதற்கு காரணம் இதுதான். ஐயா, வெளிநாட்டு வாய்ப்புகள் எல்லாம் வந்தது, தட்டி போய், ஆமென், தட்டி விட்டுட்டீங்க. அது கர்த்தருடைய வழி. ஐயா, நான் எப்படி என் வீட்டை விட்டுட்டு போவேன்? ஐயா, எப்படி நான் என் குடும்பத்தை விட்டுட்டு போவேன்? இங்க எல்லாமே எனக்கு சகலவிதமான சந்தோஷம் இருக்கு, சௌபாக்கியங்கள் இருக்கு, நன்மைகள் இருக்கு, இதை விட்டுட்டு நான் எப்படி போக முடியும்? ஆமென். அழைப்பின் சத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒரு முறை சொல்லும் பொழுது அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். ஆகவேதான் சாமுவேல் சவுலை பார்த்து சொன்னார், பலியிடுதலை பார்த்தாலும் கீழ்ப்படிதல் உத்தமம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் நீ செய்தபடியினால் என்ன பண்ணாது? ராஜ்யபாரம் உனக்கு நிலைக்காது. ஆமென். வந்திருக்கிற கர்த்தருடைய சனமே, ஆபிரகாம் உடனடியாக அந்த சத்தத்திற்கு செவி கொடுத்தான், புறப்பட்டு போனான். 4ஆம் வசனம், 3வது வசனம் ஆசீர்வாதம், 4வது வசனம் புறப்பட்டுட்டார் ஆபிரகாம். இன்னைக்கு எத்தனை பேர் புறப்பட போறீங்க? இந்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கணும்னு சொன்னா நானும் விட வேண்டிய காரியங்கள் இருக்கு ஐயா. என்னை சார்ந்த தேசத்தை விடணும், வீட்டை விடணும், ஆமென், இனத்தை விடணும் ராஜா. ஆமென். விடும் பொழுதுதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதுதான் முதல் காரியம். ஒரு அர்ப்பணிப்பு இல்லாதபடிக்கு நீங்க என்ன பண்ண முடியாது? ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. இன்னைக்கு நான் இதே இடத்துல இருப்பேன், இங்கே தான் இருப்பேன், நிரந்தரமா இருப்பேன் அப்படின்னு சொன்னா நீங்க எவ்வளவு ஜெபம் பண்ணினாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்காத பட்சத்தில் கர்த்தர் ஆசீர்வதிக்கவே முடியாது. நீங்க மற்றவர்களை பார்த்து கொண்டே தான் இருக்கணும், மற்றவர்களை பார்த்து பார்த்து பெருமூச்சு விடணும், அவ்வளவுதான். ஏன்? கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வந்த பொழுது நீங்க என்ன பண்ணல? செவி கொடுக்கல. அப்ப இன்றைக்கு அந்த கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு நேராக, கர்த்தர் எந்த இடத்திற்கு உங்களை போ என்று சொல்லுகிறார் அந்த இடத்திற்கு மனம் கோணாமல் போங்க, சந்தோஷமாய் போங்க. ஐயா, நான் எல்லாரையும் விட்டுட்டு போறேன், இல்ல, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக உன்னை கொண்டு போகிறார். எந்த விதமான பிடிமானங்கள் இல்லாத இடத்துலதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்க ருசிக்க முடியும். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் கானானை சுதந்திரிக்கும்படியாக புறப்பட்டு போனாங்க. அவர்களுக்கு என்னது? ஒரு குறிப்பிட்ட இடத்தின் வழியாக போனா அவங்க என்ன பண்ண முடியும்? சமீபமாய் போய்விட முடியும். ஆனாலும் கர்த்தர் தம்மை வனாந்திர பாதை வழியாக அவர்கள் சுற்றி போக பண்ணினார். எதற்காக? தம்முடைய அற்புதங்களை எல்லாம், செய்கைகளை எல்லாம், நான் ஜீவனுள்ளவர் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக அந்த ஜனங்களை வழி நடத்தினார். ஆமென். அது போலதான் வனாந்திர பாதைகளில் தான் கர்த்தருடைய மகத்துவத்தையும் செயல்களையும் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே நிச்சயமாக ஆசீர்வதிக்கிற தேவன் முதலாவது அழைப்பின் சத்தத்துக்கு செவி கொடுங்க. விட வேண்டிய காரியங்களை எல்லாம் உதறிவிட்டு நீங்கள் போகும் பொழுதுதான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். அர்ப்பணிப்போடு கூட கடந்து சென்ற ஆபிரகாமை குறித்து நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக நீங்க வாசிக்கலாம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள் வாசிங்க. ஆபிராம் அந்த தேசத்தில் சுற்றித் திரிந்து சீகம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆமென். இரண்டாவதாக அழைப்பின் சத்தம் முதல் இரண்டாவதாக தேவனை தேடுகிற அந்த உணர்வு. ஒரு புது இடத்திற்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த இடத்துக்கு போனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு திருமண காரியத்திற்காக ஒரு ஊருக்கு போகிறோம், சரியா? ஒரு திருமணத்திற்காக நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம். அப்போ நம்ம வீட்டில் தினமும் சாயங்காலம் ஆச்சுன்னா நம்ம நைட்டு ஜெபம் பண்ணி தூங்குவோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ஜெபம் பண்ண மாட்டோம். ஏன்? எல்லாரும் இருக்கிறாங்க இல்லையா? எல்லாரும் இருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? அதிக பிரசங்கித்தனம் பண்ணக்கூடாது. இதுதான் நம்ம செய்வோம். ஆனால் ஆபிரகாம் செய்த காரியத்தை நீங்க பார்க்கும் பொழுது, மொழி தெரியாத, பாஷை தெரியாத அந்த தேசத்திற்கு, கானான் தேசத்திற்கு அவர் போனார். தனக்கு தரிசனமான இடத்தில் அவர் முதல் என்ன பண்ணினாரா? பலிபீடம் கட்டினார். பாஷை தெரியாத ஜனங்கள், மொழி தெரியாத ஜனங்கள்,
ஆமென், ஒரு புதிய ஒரு தேசத்திற்குள்ளாக போயிருக்கிறார். போன பொழுதும் அவர் என்ன பண்ணார்? ஆண்டவரை தேடினார். ஆண்டவரை தேடுகிற அனுபவம். இன்னைக்கு நிறைய பேர், ஐயா நம்ம சபையை விட்டுட்டு வெளியெல்லாம் போனா சபைக்கே போக பிடிக்கல ஐயா. நிறைய பேர் சொல்றாங்க, ஐயா ஃபாரினுக்கெல்லாம் போயிட்டா சபை எங்க இருக்குது, அங்க இருக்குது, அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அநேகர் சபைக்கு போவதே கிடையாது. அநேகருடைய வாழ்க்கையில் வெளி தேசத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம். ஆனா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பாருங்க, அவன் விட்டு விட்டு புறப்பட்டு போனான். புறப்பட்டு போய் தரிசனமான இடத்தில் பலிபீடத்தை கட்டினான். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, நீங்க என்ன பண்ணக்கூடாது? கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு ஆண்டவரை மறந்து போகக்கூடாது, அழைத்தவரை மறந்து போகக்கூடாது. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமான உடனே அவர் பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொண்டார். நீங்க வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் போகிற இடங்களில் எல்லாம் அவர் பலிபீடம் கட்டி ஆண்டவரை தேடிக்கொண்டே இருந்தார். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னா, வாக்குத்தத்தம் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வாக்குத்தத்தத்தோடு சுற்றக்கூடாது. வாக்குத்தத்தத்தை எனக்கு கொடுத்தவரை நான் என்ன பண்ணணும்? அனுதினமும் தேடுகிறவனாய் காணப்படும். இன்னைக்கு அநேகர் ஜனவரி மாசம் நம்முடைய சபையில கொடுத்த வாக்குத்தத்தங்கள்லாம் இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன பண்ணல, தெரியல. அப்ப தெரிந்தாலும் அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டு இருக்கிறேனா? இல்ல, கேள்விக்குறிதான். அப்ப ஏன்? காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, வாக்குத்தத்தத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதை கொடுத்த ஆண்டவரை என்ன பண்ணல? ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்கணும் ஐயா, நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், நீர் இப்படி சொல்லி இருக்கிறீர், இந்த ஆசீர்வாதத்திற்கு நான் பாத்திரவதியாய் மாறணும் ராஜா. ஆகவே நீர் என்ன பண்ணணும்? தேடுகிற அந்த தெய்வத்தை தேடுகிற அந்த அனுபவம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. அதனாலதான் இன்றைக்கு நாம் அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே ஆண்டவரை தேடணுங்க, ஆண்டவரை தேடணும். ரட்சிக்கப்பட்ட அந்த நாட்களில், அது பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன் பாருங்க, அனுபவ சாட்சி தான். திருமணமாகாத அந்த நாட்களில் ஜெபம் பண்ணினேன். கர்த்தர் முழு நேரத்திற்காக ஊழியத்திற்கென்று அழைத்தார். இப்போ முழு நேர ஊழியம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அப்பெல்லாம் 1000 இருந்தா போதும், அப்படி குடும்பத்தை நடத்திடலாம். ஒரு 5000 அவ்வளவுதான், ரொம்பலாம் கிடையாது, இருந்தா குடும்பத்தை நடத்திட்டு போயிடலாம். ஆனா அந்த நாட்களில், திருமணமாகாத அந்த நாட்களில் கர்த்தர் என்னை முழு நேரத்திற்கென்று அழைத்தார். நான் கொஞ்சம் அந்த அழைப்பு வரும்பொழுது நான் தடுமாறினேன். உண்மையிலே ரொம்ப தடுமாற்றம். என் தகப்பனுக்கு ரொம்ப பயந்தேன். வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டார் எங்க அப்பா. நான் வீட்டுக்குள்ளேயே வர முடியாது. வீட்டுக்குள்ள வந்தா எங்க அப்பா இருந்தா நான் இருக்க மாட்டேன், நான் இருந்தா எங்க அப்பா இருக்க மாட்டாங்க. அப்படிதான் வீட்டுக்குள்ள பயந்து பயந்து தான் இருந்து கொண்டிருந்தேன். ஆனா ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது உடனடியாக நான் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. முழு நேரம்லாம் வேண்டாம், ஏதோ வேலை செஞ்சு அதுக்கு பின்பதாக ஒரு ஊழியத்தை செஞ்சா போதும், இதுதான் என்னுடைய காரியம், என்னுடைய எண்ணம் அதுதான். ஆனா ஆண்டவர் என்னை விடவே இல்லை, விடவே இல்லை. இல்லை, உன் வாலிபத்தை, உன் வாழ்க்கையை நீ என்கிட்ட கொடு, உன்னுடைய வாழ்க்கையை நீ என்கிட்ட கொடு, வாலிபத்தை கொடு, நான் பார்த்துக்கிறேன், உனக்கு வேண்டியதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இதுதான் கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தை. இன்னைக்கு மறந்து போகவே இல்லை. எத்தனையோ வருஷம் அந்த சொன்ன இடம் எதுவுமே, அந்த நேரம் எதுவுமே மறக்கல. அதுதான் கர்த்தர் உண்மையாய் பேசுகிற அந்த காரியம். அப்படியே அந்த ஆணி அடிச்ச மாதிரி அப்படி இருதயத்துக்குள்ளேயே இருக்கும். அப்போ ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே திருமணம் ஆகலை, நாளைக்கு கல்யாணம் ஆகி மனைவி பிள்ளைகள்லாம் வந்துட்டா அவங்கள படிக்க வைக்கணும், இந்த குடும்ப காரியங்கள்லாம் பார்க்கணும், அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாது, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அழைத்த தேவன் இன்று வரை கைவிடாதபடி நடத்தி கொண்டிருக்கிறார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு நான் ஆண்டவரை ஒரு வார்த்தை அந்த அன்னைக்கு தேடினது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு நாளும் அதன் பின்பதாக கர்த்தருடைய சமூகத்தில் அதிக நேரம் செலவு செய்தேன். ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு நான் எழுந்து வரலை. அந்த வார்த்தைகள் என் வாழ்க்கையில நிறைவேறணும்னு சொன்னா நான் ஆண்டவரை தேடணும். ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி உதறிட்டு வரல. ஆமென். அதன் பின்பதாக தான் அதிகமாய் ஆண்டவரை தேட ஆரம்பித்தேன். அதிகமாய் ஆண்டவரை தேட 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 தான் கர்த்தர் என்ன பண்ணினார்? ஆமென், ஆசீர்வதித்தார், ஆசீர்வதித்தார். அப்போ அந்த ஆசீர்வாதங்கள் தான் இன்றைக்கு வரை ஆமென் நல்ல சுகத்தோடு பலத்தோடு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியான பாக்கியத்தை கொடுத்தது. ஐயா ஆண்டவர் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி நான் வந்திருந்தேன் அப்படின்னு சொன்னா நான் விழுந்து போயிருப்பேன். பல நேரம் மனிதர்களுடைய ஆலோசனைகள் எல்லாம் எனக்கு நேராக வந்தது, பலவிதமான ஆலோசனைகள்லாம் வந்தது. அப்போ திருமண காரியத்திற்கு நிறைய பெண் வந்தது. அப்பெல்லாம் நான் என்ன பண்ணல, உடனடியாக இது பண்ணலை.
எங்க அப்பா சொன்னாங்க, எப்படியாகிலும் ஒரு வேலை செய்யற பொண்ணு வேணும், அப்படி வேணும் அப்படின்ட்டு. ஆண்டவர் சொன்னாரு, எந்த விதத்திலும் பிடிமானமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த விதத்திலும் பிடிமானம். உண்மையிலேயே என் மனைவியை குறித்து நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, வேலையே இல்லாம அப்படிதான் வந்தாங்க வந்தாங்க. ஆனா கர்த்தர் போதுமானவராயிருந்தார். கர்த்தர் போதுமானவராயிருந்தார். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து அநேக காரியங்கள் தகப்பன உலக பிரகாரமாய் முடிவெடுத்ததெல்லாம் அவாய்ட் பண்ணி கர்த்தருடைய சித்தத்துக்கு மட்டும் நான் உண்மையாய் செவி கொடுத்தபடினாலதான் இன்று வரை கர்த்தரை அழகாய் நடத்தி கொண்டிருக்கிறார். இப்ப கர்த்தரை சார்ந்திருக்கும் பொழுது நீங்க போகிற இடங்களில் எல்லாம் கர்த்தரை தேடுங்க. வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அப்ப நான் இன்னும் அதிகமாய் கர்த்தரை தேடணும். ஆகவேதான் ஆபிரகாம் போன இடங்களில் எல்லாம் என்ன பண்ணினாரா, கர்த்தரை தேடினார். ஐயா, இந்த ஜனம் என்ன பார்த்தா என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன பார்த்தா என்ன நினைப்பாங்க, அதெல்லாம் கிடையாது. ஆமென். எல்லா இடங்களிலும் கர்த்தரை அவர் பிரதானப்படுத்தி கர்த்தரை தொழுது கொண்டபடியினாலதான் கர்த்தர் அந்த மனுஷனை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்ப அந்த ஆசீர்வாதத்தை நானும் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா ஜபம் அவசியம். வாழ்க்கையில ஜபம் மிக மிக அவசியம். இப்ப நீங்க பண்ற ஜபம்லாம் ஜபமே கிடையாது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. நீங்க இப்ப ஜெபிக்கிற ஜபங்கள் கிடையாது. உங்களை முழுவதுமாக உடைத்து உருமாற்றி ஆண்டவர் நடத்துவார். அவர் பண்படுத்தி அந்த ஜப வாழ்க்கையில தான் உங்களுடைய வாழ்க்கை தலைகளாக புரட்டப்படும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஜபம் எப்படி இருக்குன்னா, நான் நல்லா இருக்கிற ஆண்டவரே, உட்கார்ந்து நான் ஜபம் பண்றேன், போதும் ஆண்டவரே. இப்படி இல்லை. நீங்கள் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முழுவதுமாக நீங்கள் உங்களை என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்து உங்களை என்ன பண்ணுவார் ஆண்டவர் அப்படின்னு சொன்னா, முழுவதுமாக புடமிட்டு ஜெபிக்கிறவனுக்கு அதிகமான சோதனைகள் வரும், ஜெபிக்கிறவனுக்கு அதிகமான பாடுகள் வரும், ஜெபிக்கிறவனுக்கு ஆண்டவரை தேடுகிறவனுக்கு அநேக விதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனைகள் வந்து கொண்டே இருக்கதான் கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவார், பலத்தின் மேல் பலனடையும்படியாக செய்வார். அப்ப அந்த புடமிடுகிற பாதைக்குள்ளாக கர்த்தர் நடத்துவதற்கு என்ன பண்ணணும், அனுமதிக்கணும். இன்னைக்கு அனுமதிப்பதற்கு அநேகருக்கு மனசு இல்லை. ஐயா, இப்படியெல்லாம் வேண்டாம் ராஜா, ஏதோ நான் வரேன், கர்த்தருடைய ஆலயத்துல உட்கார்றேன், வேலை நான் ஜெபிக்கிறேன், அதோடு போகிறேன். இல்லை, உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆமென் பெருகவே ஆமென் பெருக பண்ணுகிற ஆசீர்வாதம் அல்லது வர்த்திக்க பண்ணுகிற ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் தொழுது கொள்ளுவதல்ல, உங்களை அவருடைய பூரண சித்தத்திற்கு என்று ஒப்பு கொடுக்கணும். ஆமென். அதுதான் என்னை உடைத்து என்னை உருமாற்றம் பண்ணுங்க ராஜா, என்னை உடைத்து நொறுக்குங்க ராஜா. என் சித்தம் அல்ல, எந்த இடத்திலும் என் மாம்சங்கள் வெளிப்படக்கூடாது, கர்த்தருடைய சித்தம் மாத்திரம் தான் வெளிப்படணும் ராஜா. என்னை புடமிட்டு கர்த்தர் நடத்தினார். ஆமென். கர்த்தர் ஜொலிக்க பண்ணுவார். ஆகவேதான் யோபு பக்தனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் சோதித்த பின் ஒன்னாக விளங்குவேன். அப்ப தேவனை தேடுகிற அனுபவத்துல ஆமென் கர்த்தருடைய சித்தம் செய்யணும், மனுஷ சித்தம் அல்ல. நான் இந்த இடத்துக்கு போவேன், என்னை ஆசீர்வதியும், அதில்ல. ஆமென். எந்த இடத்தில் இருந்தாலும் கர்த்தருக்காக நான் என்ன பண்ணணும், என்னை நொறுக்குவதற்கு ஒப்பு கொடுக்கணும். பவுலுடைய ஊழியம் அப்படிப்பட்டதுதான். சொகுசான இடங்களுக்கு சென்று ஊழியம் செய்யல. ஆமென். ஆண்டவரை அறியாத இடங்களுக்கு போனார், கசையடை வாங்கினார், கல்லெறி உண்டார். ஆமென். பசி, பட்டினி, நிர்வாணங்கள், இதன் மத்தியில தான் கர்த்தருடைய ஊழியத்தை ஆமென் நிறைவேற்றினார். காரணம் என்ன, அவர் மீது, ஆண்டவர் மீது வைத்திருந்த அந்த அன்பு. ஆமென். அந்த கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி ஏவனபடியினால் தன்னை முழுவதுமாய் நொறுக்க சித்தமாய் ஆமென் ஒப்பு கொடுத்தார். ஆமென். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, அழைப்பின் சத்தத்துக்கு செவி கொடுங்க. இரண்டாவதாக ஆண்டவரை தேடுங்க. எப்படிப்பட்ட தேடுதல் இருக்கணும், உங்களையே உருமாற்றம் செய்கிற அளவுக்கு ஆண்டவரை தேடணும். ஆண்டவருடைய சமூகத்தில் அதிக நேரம் நீங்க யாரோடு கூட அதிக நேரம் செலவிடுகிறீர்களோ அவருடைய சுபாவங்கள் தான் உங்ககிட்ட அதிகமா இருக்கும். நீங்க ஆண்டவரோடு கூட அதிகமாய் நெருங்கி பழக அவருடைய சுபாவங்களை நீங்க வெளிப்படுத்துவீங்க. ஞானியோடு சஞ்சரிக்கிறவன் ஞானவான் ஆவான். இப்ப தேவனோடு சஞ்சரிக்கிறவன் தேவனுடைய சாயலை வெளிப்படுத்துவான். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான், அவன் காணப்படாமற் போனான். நான் ஆண்டவரோடு சஞ்சரிக்கணும் ஐயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இந்த ஆமென் பலிபீடத்திற்கு பின்பதாக தான் அநேக பாடுகள் வழியாக ஆபிரகாமை கர்த்தர் நடத்தினார். அநேக பாடுகள் வழியாக. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். மூன்றாவதாக 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இதை வாசிங்க, அதுக்கு பின்பதாக அடுத்த வசனம் போயிடலாம்.
ஆமென். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருந்து பாடுபட்டால் என்ன பண்ணணுமா? வெட்கப்படாமல் வெட்கப்படாம. கிறிஸ்துவின் நிமித்தமாய் வருகிற பாடுகள் எல்லாம் தேவனை தேடுகிறவனுக்கு என்ன? ஆமென், அனுபவம் ஐயா, அனுபவம். கல்லடித்தாலும் பரவாயில்ல, காரி உமிழ்ந்தாலும் பரவாயில்லை, நான் யாருக்காக நிற்கிறேன்? ஆமென். அப்போ எந்த இடமா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும்? முழங்கால் படியிட்டு செபிக்கணும். எனக்கு ஒரு நண்பன் உண்டு. ஒரு முறை இந்த சகோதரன் ஒரு சாட்சி சொன்னார். திருமணமாகி ஒரு குறிப்பிட்ட வருஷம் இருக்குது கர்ப்பத்தின் கனியில். அப்போ ஒரு முறை அவர் காவல்துறையில் இருக்கிறார். அப்போ அவர் ஒரு குறிப்பிட்ட அந்த திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்பொழுது அவங்க மனைவி டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த சகோதரன் சொன்னாராம், உன்னு வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இதுதான் கடைசி அத்தியாயம். ஏன், நம்ம 2 பேருக்கு குழந்தை இல்லை, நம்ம வாழ்க்கையில் குழந்தை இல்லை. ஆகவே நம்முடைய வம்சம் உன் மூலமாக என் மூலமாக இதோட என்ன ஆயிரும்? ஸ்டாப் ஆயிரும். இதுக்கப்புறம் நமக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்றதெல்லாம் வாய்ப்பு இல்லை. இப்போ அவருடைய ரிசல்ட் எல்லாம் பார்க்கும் பொழுது அவருக்கு குழந்தையே பிறக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்திருக்கு. அப்போ ரொம்ப ஃபேமஸான டாக்டர், நம்ம கீழ்ப்பாக்கில் ஒரு டாக்டர், அவரெல்லாம் ரிசல்ட்டை பார்த்துட்டு உடனே தூக்கி போட்டாராம், உனக்கெல்லாம் குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு முறை அந்த திருவள்ளூர் பக்கத்தில் ஏதோ ஒரு இடம் சொன்னார். அப்போ அந்த இடத்துக்கு நைட்டு ரவுண்ட்ஸு. அப்போ எல்லாரும் அந்த திருப்பதிக்கு அந்த பக்கம் ஏதோ நடந்து போவாங்க. இப்போ நடந்து போய் கொண்டு இருக்கிற அந்த இடத்துல நான் ஒரு வண்டியை நிப்பாட்டிட்டு ஒரு முள் புதர் இருந்தது, அந்த இடத்துல போயிட்டு முழங்கால் போட்டு என் பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு நான் செவமானேன். நான் கண்ணீர் வடிச்சேன். ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்ணீர் விட்டு செபம் பண்ணினேன். அது மாத்திரம் இல்லை, எனக்கு நீங்கள் கர்ப்பத்தின் கனியை கொடுத்தா நான் குடும்பமாக ஒவ்வொரு நாளும் நான் குடும்பமாக எவ்வளவு நேரமாக இருந்தாலும் நான் என் மனைவி பிள்ளைகளோடு கூட நான் செபம் பண்ணுவேன், ஒரு பொருத்தனையோடு செபம் பண்ணுவேன். கர்த்தரின் பாவத்தை மன்னித்தார், எனக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுத்தார். 2 பிள்ளைங்க, இன்னைக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆனால் அந்த சகோதரன் பாருங்க, இன்றைக்கும் காவல்துறையில் இருக்கிறபடினால நிறைய இது இப்போதான் கொஞ்ச நாள் அப்படியே ரிலாக்ஸாக இருக்காப்புல, இல்லைன்னா எப்பவும் ரவுண்ட்ஸ்லேயே தான் இருப்பார். அப்போ இன்றைக்கு அந்த 2 பிள்ளைங்க, மூத்த பையன் காலேஜ் படிக்கிறான், பாப்பா +2 படிக்கிறான். அந்த 2 பிள்ளைங்களோடு கூட குடும்ப ஜெபம் பண்ணுவாங்க. அந்த குடும்ப ஜெபம் அந்த பிள்ளைங்க சின்ன வயசில் இருக்கும் பொழுதெல்லாம் அந்த பாட்டு எல்லாம் பாடி எனக்கு நிறைய வாட்ஸ்அப் அப்போ நிறைய சென்ட் பண்ணுவாப்ப. அந்த குடும்ப ஜெபம் பாட்டு அப்போ நான் சொல்லுவேன், உன் பொண்ணு நல்லா பாட்டு பாடுறா, இந்த மாதிரி அவளை நல்லா இது ப்ராக்டிஸ் பண்ணி அவளை பாட வை அப்படின்லாம் சொல்லுவேன். அவங்க ஒய்ஃபும் நல்லா பாடுவாங்க. ஆமென். கர்த்தர் பாருங்க, இன்றைக்கு அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து தழைக்க பண்ணியிருக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு பொருத்தனை. ஆண்டவரே, நான் என்ன பண்ணுவேன், எவ்வளவு நேரமாக இருந்தாலும் நான் குடும்பத்தோடு உட்கார்ந்து நான் ஜெபம் பண்ணுவேன் ஐயா. கர்த்தர் இன்றைக்கு அந்த வார்த்தையை நிறைவேற்றினார். தன்னை முழுவதுமாக நொறுக்க ஒப்பு கொடுத்தபடியினார். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, ஆமென். அப்போ பலிபீடத்தை கட்டணும். எந்த இடத்துக்கு போனாலும் வெட்கப்படாம கர்த்தரை என்ன பண்ணணும்? ஆராதிக்கணும், கர்த்தரை தொழுது கொள்ளணும். அதுதான் கர்த்தர் நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். கடைசியாக வாசிக்கலாம், ஆதியாகமம் 22:1-2. ஆமென். அப்போ மூன்றாவதாக கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றின ஆபிரகாம். அப்போ ஒரு ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொள்வதற்கு 3 பகுதி, அநேக பகுதிகள் இருக்கு ஆபிரகாமை குறித்து. இதில் வெறும் 3 பகுதி சொல்லியிருக்கிறேன். ஒரு அழைப்பு வந்தால் அந்த அழைப்புக்கு செவி கொடுங்க. எந்த இடத்திற்கு போனாலும் கர்த்தரை தேடுங்க, வெட்கப்படாமல் கர்த்தரை தேடுங்க, கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். மூன்றாவதாக கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுங்க, சொன்ன உடனே நிறைவேற்றுவதற்கு பிரயாசப்படுங்க. இந்த இடத்துல இந்த வார்த்தையை நம்ம வாசிக்கும் பொழுது எளிதாக இருக்கும். நீங்க
அந்த காரியங்கள் நடந்த பின்பதாக கர்த்தர் தேவன் ஆபிரகாமை சோதித்தார். உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்தின் மலையில் போய் நான் உனக்கு குறிக்கும் மலையின் மீது என்ன பண்ணு, தகன பலியிடு. இந்த வார்த்தை ஆபிரகாம் கிட்டத்துல வந்த பொழுது, இந்த வார்த்தையை கர்த்தர் ஆண்டவர் பேசும் பொழுது ஆபிரகாமுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? ஐயா, 100 வயதில் எனக்கு கர்த்தர் கர்ப்பத்தின் கனியை கொடுத்திருக்கிறார். 100 வயசுல கொடுத்திருக்கிறார். இப்போ நான் எப்படி இருக்கிறேன்? வயது சென்றவன் ஐயா, வயது சென்றவன். இந்த வார்த்தை வந்த பொழுது ஆபிரகாமுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன், யோசனை பண்ணி பாருங்க. பல நேரங்களில் கர்த்தர் ஒரு சில காரியங்கள் அல்லது ஒரு சில உணர்வுகள் வரும் பொழுது, நம்மளால அந்த உணர்வுகள் வரும் பொழுதே நமக்கு என்ன பண்ண முடியல, தாங்கிக் கொள்ள முடியல. ஐயோ, இப்படிலாம் வந்துருமா, இப்படிலாம் நடந்துருமா அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வந்துருது, கலக்கம் வந்துருது. ஐயோ, யாருக்காகிலும் ஏதாகிலும் நடந்துருமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வந்துருது. ஆனா அந்த வார்த்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லும் பொழுது ஆபிரகாமுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் அந்த இடத்துல உங்களை நினைச்சுக்கிடுங்களேன், உங்களை நினைச்சுக்கிடுங்க. ஆண்டவர் இப்படி சொன்னா, இப்படி காரியத்தை சொல்லிட்டாருன்னு சொன்னா நம்ம உடனடியாக அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோமா? உடனே செவி கொடுத்துருவோமா? உடனே நம்ம கொடுத்துருவோமா? செவி கொடுத்துருவோமா? ஐயா, ஆண்டவர் சொல்லிட்டாரு ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே புறப்படுவோமா? இல்லவே இல்லை. ஐயோ, முடியவே முடியாது. நம்ம எப்படி பண்ணுவோம்? பின்பதாக தான் போய்கொண்டே இருப்போம். இந்த வார்த்தை எனக்கல்லன்னு சொல்லிட்டு பின்னாடி போய்கொண்டே இருப்போம். ஆனா கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்கு, உனக்குள் வம்சங்கள் எல்லாம், பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, எது செய்தாலும் எது சொன்னாலும் கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்று சொல்லி ஆபிரகாம் முழுமையாய் நம்பினது. இந்த வார்த்தையை நான் என்ன பண்ணுவேன்? நிறைவேற்றுவதற்கு ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு? பையனை கூட்டிட்டு உடனே புறப்பட்டார். தேசத்தை விடு, தகப்பன் வீட்டை விடு, உடனே புறப்பட்டார். அடுத்ததாக உன் மகனை எனக்கு தகன பலியிடு என்று சொன்ன பொழுதும் அவர் என்ன பண்ணார்? உடனடியாக அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு புறப்பட்டார். அதனாலதான் விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம்னா அதுதான். இன்னைக்கு ஏன் நம்ம சொல்ல முடியல? ஐயா, ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் என்னையும் ஆசீர்வதித்திருக்கிறார், ஆகவே நீங்க என்ன பண்ணுங்க, என்னையும் பின்பற்றுங்க. சொல்ல முடியல. ஏன்? தடுமாற்றம் வந்துருது. ஐயோ, என் குடும்பமா, என் பிள்ளைங்களா, ஐயோ நான் எப்படி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஆமென். கிறிஸ்துவுக்காக விட்டவர்கள் என்ன பண்ண எதையும் என்ன பண்ண முடியாது, இழந்து போவதாய் கிடையவே கிடையாதுங்க. கர்த்தர் திரும்ப கொடுக்கிற தேவன். யோபு இழந்தவைகளை எல்லாம் கர்த்தர் திரும்ப கொடுத்தார். ஆமென். அப்ப ஆபிரகாமுக்கு அந்த வார்த்தை வந்த உடனே புறப்பட்டார். இதுதான் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்ததற்கு காரணம். நம்ம புறப்பட முடியல. அநேக நேரங்கள் உன் பிள்ளைய கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுன்னு சொன்னாலே நம்ம என்ன பண்றோம்? ஐயா, பிள்ளைய கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கிறேன் ஐயா, ஒரு 10 வருஷம் வேலை செய்யட்டும். நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? பிள்ளைக்கு எவ்வளோ செலவு பண்ணி நான் படிக்க வச்சிருக்கிறேன், அந்த செலவு தொகையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யட்டும். இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க? அரசாங்கத்தில் நல்ல வேலை அல்லது தனியார் துறையில நல்ல வேலையில் இருப்பாங்க, அந்தஸ்தில் இருப்பாங்க. அப்பெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க? கர்த்தருடைய ஊழியத்துக்கு வரவே மாட்டாங்க. ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம், ஐயா மீதி இருக்கிற நாட்கள்லாம் நான் யாருக்கு கொடுக்குறேன்? கர்த்தருக்கு கொடுக்குறேன். அந்த வாலிப பலனை எல்லாம் உலகத்திற்கு நீங்க கொடுத்துட்டு ரத்தம் சுண்டி போய் வந்து உட்கார்ந்துட்டு நீங்க யாருக்கு ஊழியம் செய்ய போறீங்க? நான் அது கேலிக்காக சொல்லல. யோசிங்க. உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஊழியத்திற்கு என்று கொடுத்தார். மகன் டாக்டருக்கு படிச்சிருக்கிறான், என்ஜினியருக்கு படிச்சிருக்கிறான். அவன் படிச்சு முடிச்ச உடனே நான் சொல்லுகிற இடத்துல ஊழியத்திற்காக அனுப்புன்னு சொன்னா எத்தனை பேரண்ட்ஸ் உடனே ஐயா இது கர்த்தருடைய ஊழியம் அப்படின்னு நீங்க முழு மனதோடு ஒப்பு கொடுப்பீங்க? யோசனை பண்ணி பாருங்க. இதுதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கை. என் நேசகுமாரன், உன்னுடைய நேசகுமாரன், ஒரே புத்திரன் நான் காண்பிக்கும் இடத்துல பலியிடுன்னு சொன்ன உடனே ஆபிரகாம் உடனடியாக போனான். யார்கிட்டையும் எந்த விதமான ஆலோசனைகளை கேட்கவே இல்லை, புறப்பட்டு போனான். ஆமென். இப்ப வாசிக்கலாம் எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 17, 18, 19 அந்த வசனங்களை டக்குன்னு வாசிங்க, முடிக்கலாம். ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது
ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று ஆ. அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் ம். மரித்தோரில் இருந்து எழும்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி ம். தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரில் இருந்து அவனை பானையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். ஆமென். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட பொழுது என்ன பண்ணினாரா? ஆபிரகாம் ஈசாக்கின் இடத்துலதான் உன் சந்ததி என்ன பண்ணும்? விளங்கும். அதனால தேவன் என்ன பண்ண முடியும்? மரித்தாலும் அவனை உயிரோடு கூட எழுப்ப முடியும் என்கிற நம்பிக்கை இருந்தபடியினால் அந்த கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு உடனடியாக புறப்பட்டு போனார். பாவனையாக ஒப்பு கொடுத்து என்ன பண்ணினார்? ஆமென். தன் மகனை ஆமென் உயிர்த்தெழுதலின் மகனாக பெற்றுக்கொண்டார். ஆகவேதான் வாசிக்கலாம், யோவான் எழுதின சுவிசேஷம் 3:16 வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஆ. விசுவாசிக்கிறவன் எவனோ ம். அவன் கெட்டு போகாமல் ம். நித்திய ஜீவனை அடையும்படிக்கு ஆ. அவரை தந்தருளி ம். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பா தேவன் தம்முடைய ஒரே பேரனாகிய ஆமென் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவை நமக்காக இரட்சகராக கொடுத்தார். அப்ப ஈசாக்கு ஒரு மனுஷன் ஆண்டவரிடத்தில் இந்த வாக்குத்தத்தங்களை பெற்ற மனுஷன். ஆனா அவனே தன்னுடைய குமாரனை என்னுடைய வார்த்தைக்கு ஆமென் செவி கொடுத்து உண்மையாய் பலியிடும்படியாக அழைத்து கொண்டு போனான். ஒரு மனுஷன் தன் குமாரனை எனக்கு கொடுக்க கூடுமையாகில் ஆமென் உலக இரட்சகராகிய கிறிஸ்துவை கர்த்தர் நமக்காக ஆமென் ரத்தம் சிந்தும்படியாக அனுப்பி வைத்தார், பலியாக அனுப்பி வைத்தார். இன்றைக்கு அவருடைய ரத்தத்தினாலதான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? ஆமென் கழுவப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம். கடைசியாக ஆதியாகமம் 22:17-18 இதோடு முடிக்கலாம். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இந்த வார்த்தைகளை கர்த்தர் என்ன பண்ணுவார்? நிச்சயமாக உங்க வாழ்க்கையிலும் நிறைவேற்றுவார். அழைப்புக்கு செவி கொடுங்க. எந்த இடங்களிலும் வெட்கப்படாம கர்த்தருடைய வார்த்தைகளை ஊழியத்தை நிறைவேற்றுங்க. ஜெபிங்க. கர்த்தரை அதிகமாய் தேடுங்க. புடமிடுகிற அனுபவத்திற்குள்ளாய் கடந்து வாங்க. மூன்றாவதாக அவர் எதை சொன்னாலும் முழு மனதோடு கூட செய்யுங்க. அப்போ இந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு ஆமென் நிறைவேற்றுவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம்.